நீ தள்ளினாலும் திறக்க முடியாத கதவு. ஆமென். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். நீ தள்ளினாலும் திறக்க முடியாது. தள்ளினாலும் திறக்க முடியாதுன்னா உன்னுடைய மொத்த முயற்சியால முடியாதது. அந்த வேளை வரும்போது தானாக தானாக. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி பல நன்மையின் கதவுகளை கர்த்தர் எனக்கு முன்பாக தானாக திறக்க வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே. இதற்கு கண்ணீரின் ஜெபம் அதிகமாய் கை கொடுக்கும். எனவேதான் 126 அந்த தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பினீர் என்று சொல்லிவிட்டு உடனே அடுத்த வசனத்தை எப்படி பாட வைக்கிறார் தெரியுமா? கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். கண்ணீரும் விதையும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விதைனா என்ன தெரியுமா? வசனம். விதை விதைக்கிறதுன்னா நம்ம வாயால சொல்லணும். ஆமே. ஆண்டவர் நம்ப பண்ணின வசனத்தை நம்ம வார்த்தையால வாயால சொல்லி அதை சொல்றது மட்டும் இல்ல, அத கண்ணீரனும் தண்ணீரை அதன் மேல அத கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை ஆண்டவரோட பிடிச்சு நிக்க வைத்து ஒரு வார்த்தை எழுத வைத்தார். கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கம்பீரமாக்கும். கண்ணீரும் விதையும். விதைனா என்ன? வசனம். கண்ணீர். ஏன்னா சிறையிருப்பு. பாபிலோனில இருந்து அழுதாங்கல்ல. 137 சங்கீதம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோனை நினைச்சு அழுதோம். அப்ப ஆண்டவர் சொன்ன பிராமிஸ் இதெல்லாம் அவங்க நினைவுக்கு வருது. அந்த சீயோன் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. ஒரு பக்கம் அழுக. கண்ணீரும் விதையும் உங்கள் எதிர்காலத்தை. அதனாலதான் அழ வேண்டிய காலத்தில் அழுதுருங்க. அழுவது தப்பு கிடையாது. தேவ சமூகத்தில் அழுவது பலவீனம் அல்ல. மனிதர்களிடத்தில் அழுவது பலவீனம். நம்ம அழுகை வரும்போது அந்த இடத்துல மனிதர்களை தேட பழகாதீங்க. அது நம்மளை ரொம்ப பாழாக்கும். நம்ம கண்ணீரை வீணாக்கும்.